நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படிங்கிறாங்க. வெளிநாடு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் ஃபாரின் கொலாபரேஷன், வெளிநாட்டு ஒத்துழைப்பை கூட்டுதல் அப்படிங்கிறாங்க. குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஃபாரின் கொலாபரேஷன் த்ரூ வேரியஸ் மோட்ஸ் சச் as joint venture, merger, franchise, return, key ப்ராஜெக்ட் எக்ஸெட்ரா. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வெளிநாட்டு ஒத்துழைப்பை கூட்டுதல், உலகமயமாக்கல் உரிமை உடன்படிக்கை மூலமாக இணைவினை செயல்பாடுகள், இணைப்பு பதிவு உரிமை, சரியா, பிரான்சிஸ், பெற்ற பொருட்களை மாற்றியமைத்தல் போன்ற முக்கிய திட்டங்கள் பல்வேறு முறைகளால் உலகளவிய வர்த்தகத்தை அதிகரிக்க செய்கிறது. சரி, அது மூலம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அளவு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொருளை வந்து விற்பனைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதிகரிக்கிறாங்க, பிளானிங் வந்து பண்ணுறாங்க. சரியா, பொருளை வந்து விற்பனை வந்து பண்ணுறதுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு முக்கியமான திட்டங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து குளோபலைசேஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட், த சைஸ் அண்டு ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோக்கல் டு நேஷனல் அண்டு ஃப்ரம் நேஷனல் டு இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறாங்க. சந்தை விரிவாக்கம், வர்த்தகத்தின் அளவு மற்றும் செயல்பாடு உள்ளூரில் இருந்து தேசிய அளவிலும் தேசிய அளவிலிருந்து உலக அளவிலும் பெருகிட உலகமயமாக்கல் கோட்பாடு வழிவகுக்கிறது. அதே வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட்னாக்கா அந்த ட்ரேடோட பிஸ்னஸோட சைஸ் வந்து எப்படி இருக்குது, லோக்கல் லெவலையும் இன்டர்நேஷ்னல் லெவலையும் என்ன ஆகுது, நேஷனல் லெவலையும் சைஸ் வந்து பெருசாகிறதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் advancement pave way for a company to enter foreign market. Globalization of technology is done by royalty of or purchases of technology or by technology collaboration அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தை தொழில்நுட்ப வளர்ச்சி, உலகமயமாக்கல் கோட்பாடு ஒரு நிறுவனம் வெளிநாட்டு சந்தையில் நுழைய வழிவகை செய்கிறது. சரியா, இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி லெவலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன் வந்து அந்த ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து நுழையிறதுக்கு, ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து என்ன மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல இதாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பத்தை உலகமயமாக்கல் தத்துவத்தின் கீழ் பல நாடுகள் உரிமை தொகையினை பெற தவிர்ப்பதன் மூலம் பெற உதவுகிறது. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நாடுகள் தன்னோட ஒரு சில தொழில்நுட்பங்களோட என்ன பண்ணுறாங்க, உரிமையை வந்து மற்றவங்கள்ட்ட விற்று என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து தொகையை வந்து வாங்குறது வந்து இது என்ன பண்ணுதுன்னா வாங்குறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுது. உலகமயமாக்கலின் மூலமாக தொழில்நுட்பத்தை செயல்படுத்தினால் பெருமளவு உரிமை தொகை, சரி, ராயல்ட்டி பெற வாய்ப்பு உருவாகிறது. சரி, தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுறோம் வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து குளோபலைசேஷன் லெவலில் யூஸ் வந்து பண்ணாக்கா நம்மளுக்கு ராயல்ட்டி வந்து என்ன ஆகுது, நிறைய வந்து நம்மளுடைய டெக்னாலஜி என்ன பண்ணணும், நாங்கள் வந்து மூவ் வந்து பண்ணணும், டன் வந்து பண்ணணும். சரியா, டன் பண்ணால் அதை வந்து செயல்படுத்தணுங்கிறாங்க. இவ்வாறு தொழில்நுட்பத்தை விற்பதற்கு அல்லது தொழில்நுட்ப பரவலாக உலகமயமாக்கல் தத்துவம் உதவுகிறது அப்படிங்கிறாங்க. சரியா, இவ்வாறு தொழில்நுட்பத்தை வந்து விற்பதற்கு சேல் பண்ணுறதுக்கு இது டெக்னாலஜி வந்து என்ன இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிடக்ஷன் இன் பிரெயின் ட்ரெயின் இஸ் எ சிச்சுவேஷன் இன் விச் எ கண்ட்ரி losses its most educated and talented workers to other countries through migration. Globalization paves way for employment opportunity in the home country and utilize the manpower efficiency. அதே மாதிரி மூளை வடிகால் குறைப்பு, ஒரு நாட்டில் உள்ள படித்த மற்றும் திறமையான தொழிலாளர்கள் இடம்பெற இத்தத்துவ வழிவகை செய்கிறது. சரி, ஒரு நாட்டில் வந்து படித்த திறமையான தொழிலாளர் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு டேலண்டான ஒர்க்கர்ஸ் வந்து மோஸ்ட் எஜுகேட்டட் இருக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மாறுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதே உலகமயமாக்கல் உள்நாட்டிலும் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. குளோபலைசேஷன் என்ன பண்ணுதுனாக்கா ஹோம் கண்ட்ரிலேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறது. நாட்டுக்குள்ளே பயன்படுத்த வழிவகை, மனித சக்தியை திறமையாக நாட்டுக்குள்ளே பயன்படுத்த வழிவகை செய்கிறது. நம்மளோட மேன் பவர் என்ன பண்ணுது, அது வந்து நம்மளோட நாட்டிலேயே பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ். சரியா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. சரியா, லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் காசஸ் டிக்ளைன் இன் த டிமாண்ட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராடக்ட் விச் இஸ் டர்ன் ஃபெனிசஸ் த டொமஸ்டிக் பிஸ்னஸ். உள்நாட்டு தொழில் இழப்பு, உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தி
உள்நாட்டு தொழில்களின் உற்பத்தி தேவை வெகுவாக குறைந்து அதனால் தொழில்கள் அடிவாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். சரியா, உள்நாட்டில் வந்து தொழில் உற்பத்தி வந்து ப்ரொடக்ஷன் வந்து பாதித்து அது என்ன பண்ணலாம், நம்மளோட டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டல்லான நிலைக்கு வந்து டல்லுனாக்கா என்ன தேவை வந்து குறைஞ்சி தொழில் வந்து டவுன் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக வந்து இது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் இன்இக்வாலிட்டிஸ் குளோபலைசேஷன் வெயிட் the gap between rich and poor also developed countries exploit the resources of developing countries அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சமநிலையற்ற தன்மை அதிகரித்தல் உலகமயமாகாத பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடைவெளியை அதிகரித்து கலவரங்கள் மற்றும் போராட்டங்கள் ஏற்படலாம். சரியா, இந்த குளோபலைசேஷன் மூலமாக ரிச்சாக இருக்கும் பூராக இருக்கவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன்னாக்கா ஒரு ஏதோ விதத்தில் வந்து ஏமாற்றப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுரண்டப்படும் போது அவங்களுக்குள்ளே என்ன ஆகலாம், ஒரு போராட்டங்கள் வந்து என்ன ஆகலாம் ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாமினன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் எக்கனாமிக் பவர் ஷிஃப்ட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரி டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் விச் இஸ் த த்ரெட் டு நேஷ்னல் செவர்னிட்டி அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டு நிறுவன மேலாதிக்கம் ஒரு நாட்டின் பொருளாதார ஆதிக்கம் உலகமயமாக்கல் கோட்பாடை அமுல்படுத்துதல் பிற நாடுகளுக்கு மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. இது உள்நாட்டு இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமைய நேரிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே ஒரு நாட்டோட பொருளாதார ஆதிக்கத்தை வந்து என்ன பண்ணுது, இது வந்து டாமினேட் வந்து பண்ணதுனால பிற நாடுகளுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி உள்நாட்டு இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பேக்ட் குளோபலைசேஷன். சரி, இம்பேக்ட் குளோபலைசேஷன்னா கார்பரேஷன் got a competitive advantage from lower operative cost and access to new raw material and additional market அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா குறைந்த இயக்கம் செலவுகளின் அடக்கம் மற்றும் புதிய மூலப்பொருட்கள் மற்றும் கூடுதல் சந்தை அணுகல் மூலம் பெரிய நிறுவனங்கள் போட்டி திறனை பெறுகின்றனர். சரியா, அந்த குறைஞ்ச காஸ்ட் வந்து லோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு அண்டு நியூ ரா மெட்டீரியல் அதேமாதிரி அடிஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, போட்டித்திறனை வந்து இவங்க வந்து ஏற்படுத்துதுங்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் போட்டித்திறனை பெறுகின்றனர். அதே மல்டிநேஷனல் கார்பரேட் எம்என்சிஸ் கேன் மேனுஃபேக்சர் பை அண்ட் செல் குட்ஸ் வேர்ல்டு வைடுங்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் பொருட்களை தயாரிக்க வாங்க மற்றும் பொருட்களை விற்பனை செய்ய முடிகின்றது. எம்என்சி கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொருளை வாங்கவும் விற்கவும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம குளோபலைசேஷன் ஹேஸ் லீட் டு எ பூம் இன் கன்சியூமர் ப்ராடக்ட் மார்க்கெட். உலகமயமாக்கல் நுகர்வோர் பொருட்களின் சந்தை வெகுவாக ஏற்றத்துடன் பெருகிட உதவும் வாய்ப்பை உருவாக்கலாம். சரி, அதேமாதிரி குளோபலைசேஷன் கன்சியூமரோட பொருளை வந்து சந்தையிலேருந்து வெகுவாக பெருகிட வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் the advent of foreign companies and growth in economic has led to job creation. வெளிநாட்டு நிறுவனங்கள் வருகை உள்ளாராபடி பொருளாதார வளர்ச்சியும் மற்றும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கி வழிகொள்ளலாம். அதேமாதிரி இந்த உலகமயமாக்கல் மூலமாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் லெவலில் டெவலப்பையும் அதேமாதிரி வேலைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணலாம் அவங்க வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு குளோபலைசேஷன் ஹேஸ் டச்டு எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லைக் டெக்னிக்கல் advancement, improved production technique and quality based enhancement. உலகமயமாக்கல் என்பது தொழில் முன்னேற்றம், உயர் உற்பத்தி நுட்பங்கள் மற்றும் தடையற்ற தொழில் விரிவாக்கம் போன்ற பல நன்மைகளை நல்கிட வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆஃப் த எல்பிஜி பாலிசி கிவன் பிலோ ஆர் த சைலண்ட் highlight of the liberalization, privatization and globalization policy in India. சரியா, எல்பிஜியின் சிறப்பு அம்சங்கள். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு புதிய வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை அறிமுகம் செய்வது. சரியா, நியூவாக ஃபாரின் ட்ரேடுக்கு உண்டான என்னது அக்ரிமெண்ட் வந்து பண்ணுறது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. அதேமாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ எஃப்எஃப்ஐ. சரியா, அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடு கவர்ந்து இழுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக உதவுகிறது. தேர்ட் ஒன் எம்ஆர்டிபி. சரியா, எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 அமெண்டட். முன்னுரிமை மற்றும் வணிக தடை சட்டம் எம்ஆர்டிடி 1969.
சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதே 4th ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டீரெகுலேஷன்னா கட்டுப்பாடுகள் அகற்றுதல். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஓவர்சீஸ் ட்ரேடு, பன்னாட்டு வணிகத்தை மேம்படுத்த உதவி வருகிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 ரெகுலேஷன் இன்ஃப்ளேஷன். இதில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கட்டுப்பாடுகள் அகற்றுதல் பன்னாட்டு வணிகத்தை மேம்படுத்த உதவுகிறது. கட்டுப்படுத்துவதற்காக வழிமுறை கையாள உதவி வருகிறது. அதே மாதிரி டேக்ஸ் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிகளை மறுசீரமைப்பு செய்தல். அதே ஆப்ளிகேஷன் ஆஃப் லைசன்ஸ், உரிமம் வழங்கும் முறையை அகற்றிட வழங்கும் முறையை வழிவகுப்பதற்கு ரத்து செய்தல். உரிமை வழங்கும் முறையை அகற்றிட வழிவகுத்து ரத்து செய்தல் அப்படிங்கிறாங்க. Globalization and liberalization are concepts closely related to open another, and both globalization and liberalization refer to relaxing social and economic policy which result in better integration with an economic and between nations. Globalization and liberalization both as a result of modernization. Globalization is the greater integration among countries and economic for trade, economic, social and political benefit. Liberalization generally refer to removal of restriction, usually government rules and regulation imposed on social, economic or political matter அப்படிங்கிறாங்க. உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. ஒன்றோடு ஒன்று பிணைந்து இக்கோட்பாடுகள் தடையற்ற வணிகத்தை பன்னாட்டு அளவில் உருவாகிறது. அதேமாதிரி குளோபலைசேஷன் லிபரலைசேஷனுங்கிறது ஒரு காயினில் டபுள் சைடு மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்து ஜாயிண்ட் ஆனாக்கா மல்டிநேஷனல் பிஸ்னஸ் வந்து உருவாகிறதுக்கு, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கு வந்து வழிகோலுதுங்கிறாங்க. பல பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்து நாடுகள் பொருளாதாரம், கலை, பண்பாடு, நாகரிகம், சமூக வளர்ச்சி போன்ற பல பரிமாணங்களை முன்னணிக்கு வர இத்தத்துவம் வழிவகுத்தது என்றால் மிகையாகாது. அதேமாரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எக்கனாமிக்கு, சோசியல், பொலிட்டிக்கல் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, அதேமாதிரி நம்மளோட பண்பாடு, நாகரிகம், சமூக வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து என்ன இருக்குது, இது வந்து வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க. அதேமாதிரி தாராளமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் என்னது 95 கோட்பாடுகள் பல நாடுகள் தங்களின் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான தடைகளை உடைத்து எறிந்தது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குளோபலைசேஷனை, அதே மாதிரி லிபரலைசேஷன் 95 கோட்பாடுகள் என்ன பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணாங்க, எக்கனாமிக் லெவலில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து இருந்ததை அவங்க வந்து தகர்த்துட்டாங்கங்கிறாங்க. அதேமாதிரி தாராளமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கோட்பாடு இந்தியாவின் பொருளாதாரத்தை பல மடங்கு பன்னாட்டு அளவில் மதிக்கத்தக்க ஒரு பொருளாதார முயற்சி அடைந்துள்ளது. குளோபலைசேஷன் அண்டு லிபரலைசேஷன் மூலமாக இந்தியாவோட எக்கனாமிக் லெவல் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. முயற்சி வந்து நடந்துக்கிட்டு வந்து இருக்குது. முயற்சி நடந்துட்டு அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பொருளாதார வர்த்தகத்தில் இருந்த தடைகளை தகர்த்தியது. தாராளமயமாக்கல் வர்த்தகத்தில் அதன் சட்டத்திட்டங்களை சமூக, பொருளாதார அல்லது அரசியல் விஷயங்களை திணிக்கப்பட்டதில் இருந்து கட்டுப்பாடுகளை குறைத்தது. சரியா? அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சமூக, பொருளாதார, சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் மேட்டர்லேருந்து அவங்களோட அதுலேருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன விஷயத்தில் வந்து அவங்களோட தலையீடு வந்து இருந்துச்சோ, சட்டத்திட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த லெசன் வந்து அவ்வளோதான்ப்பா, கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. அடுத்த லெசன் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.